ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாரம்பரிய பாட்டி காலத்து சூழரிசி கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூழரிசி கஷாயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பாட்டி காலத்துலலாம் டெலிவரி ஆகிறோன்னா இந்த அரிசியை போட்டு கஷாயம் செஞ்சு குடிப்பாங்களாம். 7 மாதத்துக்கு அப்புறமா எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தாங்க ஆகிருக்கு. குழந்தை அழகாக ரொட்டேட் ஆகிட்டு வருமா. ஸோ இதை எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நான் என்னோடய 2 குழந்தைங்களுக்குமே 7 மாதத்துலேருந்து சாப்பிட்டேன். 2 குழந்தைங்களுமே நல்ல வெயிட்டோட நார்மல் டெலிவரியில் பெயினே இல்லாமல் பிறந்தாங்க. அதே மாதிரியே நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்படி ஒரு பாட்டி காலத்து வைத்தியம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சூழரிசி கஷாயமோட நன்மைகள் என்ன, 2வது இது எங்கே கிடைக்கும், 3வது நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த விதை பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே நல்ல வித்தியாசமாக இருக்குது. இதை எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தாங்க கிடைக்கும். இதோட பேர் சூல் அரிசி இல்லை சூல் விதைன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் சூல் அரிசின்னு சொல்லுவாங்க, சில ஊரில் சூல் விதைன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் இதை காமிச்சு நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஒரு 50 கிராம் வாங்கிக்கிட்டால் போதும். நம்மளுக்கு 1 மாதத்துக்கிட்ட கண்டிப்பாக வரும். ஓகே, அதுக்கப்புறமா 2வது இதனுடைய நன்மைகள் பார்த்துலாங்க. இந்த சூழரிசியை என்னோடய அம்மாவும் அவங்களோட கர்ப்ப காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களும் நார்மல் டெலிவரி தான், அதே மாதிரியே எனக்கு கொடுத்தாங்க. என்னோடய ஜென்ரேஷனுக்கும் கண்டிப்பாக நான் கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விதை. ஓகேவா, இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாங்க. நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே உதவி செய்யும். பேபியை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவோங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, குழந்த ரொட்டேட் ஆகி வரல, நிறைய கமெண்ட் என்னால் படிக்க முடியுது. தலை ரொட்டேட் ஆகலை, கீழே இல்லை, 9 மந்த் ஆகிடுச்சு, 8 மந்த் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. இந்த கஷாயத்தை 7 மாதத்துலேருந்து நீங்கள் வாரத்துக்கு 1 முறை சாப்பிடணும். 8 மாதம் ஆகிடுச்சுன்னா வாரத்துக்கு 2 முறை, 9 மாதம் ஆகிடுச்சுன்னா 1 விட்டு 1 நாள் இந்த கஷாயத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அந்த மாதிரி பிரச்சனை வராது. அழகாக குழந்தை ரொட்டேட் ஆகி நார்மல் டெலிவரி ஈஸியாகும். 2வது பார்த்திங்கன்னா, நம்மளோட அந்த வாட்டர் லெவல் இருக்குது இல்லையா, பனிக்குட நீரின் அளவு 8லேருந்து 18 இருந்தால் அது நார்மல் சொல்லுவோம். 8 to 18, 14ன்றது கரெக்டான அளவு. அந்த லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சூழரிசி கஷாயம் உதவி செய்யுதுங்க. 3வது பார்த்திங்கன்னா, சில பெண்களுக்கு கன்சீவ் ஆகிக்கிறப்ப கால் கை வீக்கம் இருக்கும். அதனால் யூரின் சரியாக போக முடியாது, உடம்பெல்லாம் வீங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை குடிச்சிங்க அப்படின்னா நல்ல நார்மலாக யூரின் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 4வது பார்த்திங்கன்னா, மாதங்கள் அதிகமாக ஆக எல்லாருக்குமே பேக் பெயின், அடிவயிறு பெயின்லாம் வருங்க. அந்த மாதிரி பெயினெல்லாம் இது நல்லாவே குறைக்கும் இந்த கஷாயம். ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. 5வது பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த அரிசிலையும் சரி, இதில் யூஸ் பண்ணுற பனவெல்லமும் சரி, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கூடவே அயனோட அளவு, இரும்பு சத்து அளவு அதிகரிக்கவே உதவி செய்யுங்க. இந்த 5 பயன்களையும் பார்த்துட்டோம், எங்கே கிடைக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ml வச்சுக்கோங்களேன். 2 டம்ளர் ஊற்றி அதை 3/4 டம்ளராக வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க. அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம 1 டம்ளர் ஊற்றிட்டா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன டம்ளரில் இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சூழரிசி விதையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது குப்பை இருந்தாலும் வாஷ் பண்ணால் போயிடும். அதுக்குள்ளே நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச அந்த விதையை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் ஒட்டும் தன்மை இருக்கும், அதனால் நான் ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு அப்படியே ஊற்றிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நார்மல் தண்ணி மாதிரியே இருக்கும். போக போக இது வேக வேக, இந்த அரிசி வேக வேக கட்டித்தன்மை ஆகும். ஒரு மாதிரி நம்ம எக்கோட ஒயிட் கரு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட்டி ஆக ஆரம்பிக்கும். அதுதாங்க முக்கியமான விஷயமே. இப்போ அந்த விதைகள்லாம் வேக வேக கரெக்டாக அந்த சென்டரில் போய் அதுங்கெல்லாம் சேரும். நீங்கள் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணல, அப்படி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒரு 7 நிமிஷம் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும், நுரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இங்கே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ அந்த பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும்.
இருக்க அது கரெக்டாக கட்டியாகிட்டு தான் இருக்கும். இந்த அரிசி வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பனை வெல்லமும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கஷாயத்துக்கு தேவையான பனை வெல்லம் வந்து நான் 2 சின்னக்கட்டி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு எந்த ஒரு டேஸ்ட்டோ மணமோ இருக்காது. நீங்கள் பனை வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா பனை வெல்லத்தோட அந்த சுவை தான் இருக்கும். பனை வெல்லத்தை ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் உடச்சி கூட போடலாம், பொடியாக போடலாம். எப்படியும் கரைய தான் போகுது இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் சின்ன கட்டியாகவே போட்டுவிட்டேன். நீங்கள் நசுக்கி போட்டாலும் ஓகே தான், இல்லைனா பனை வெல்லத்தை தனியாக நீங்கள் வந்து உருக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் வச்சு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான், அது உங்களுடைய விருப்பம். பனை வெல்லம் போட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. இந்த கஷாயம் செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம கஷாயம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பனை வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. கலரை பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொஞ்சம் கட்டியாக இருக்குது. என்னடா எப்படி இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதனால் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இனிப்பு சுவையோடு தான் இருக்கும், எந்த ஒரு மனமும் இருக்காது. நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னாலும் முழுங்கிடலாம். ஏன்னா இது வந்து எல்லாம் வெந்திருக்கும். முழுங்கினாலும் ஒன்றும் இல்லை. நான்லாம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு முழுங்குவேன். 2வது ப்ரெக்னென்சிக்கு இப்போது பனை வெல்லம் கூட சேர்க்க மாட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அப்படியே சாப்பிட்ருவேன். ஏன்னா ஹெல்த்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. எவ்வளோ டயட்டு, எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு அற்புத மருந்து இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், நம்ம கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே கட்டி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சோம். இப்போ அது ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் ரேஞ்சு தான் இருக்கும். இப்போ நான் அதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் பாதி விதை மேலேயே தங்கிடும், மீதி வந்து நம்ம கஷாயத்துக்கு கூட வரும். கஷாயத்துக்கு கூட வந்த விதையை நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க, நம்மளோட கஷாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கஷாயத்தை நான் சொன்ன மாதிரி 7 மாதம் ஆனதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. 8 மாதத்தில் 2 தடவை, 9வது மாதத்தில் 3 தடவை சாப்பிட்லாம். நீங்கள் மற்ற கஷாயங்கள் சாப்பிட்றேன்னா இதை வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே பயனளிக்கக்கூடிய பாட்டி காலத்து சூழரிசி கஷாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இது 100% ஒர்க் அவுட் ஆகும். நான் ட்ரை பண்ணி சொந்த அனுபவத்தெலாம் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.